எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது டிவிக்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, செகண்ட் செட் ஆஃப் போல் ப்ராமிசஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னங்கிறத பார்க்கலாங்க. இந்த செகண்டு அந்த செட் ஆஃப் ப்ராமிசஸ் வந்து எப்போ வந்து பண்ணியிருக்காருன்னா, சண்டே அன்னைக்கு வந்து சொல்லியிருக்காரு. டிவிகே பிரசிடென்ட் விஜய் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, யூத்தை டார்கெட் பண்ணி பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. அதான் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. என்னென்னா, இந்த ஃபினான்ஷியல் எய்டு வந்து அது அன்எம்ப்ளாய்டாக இருப்பாங்கள்ல, கிராஜுவேட்ஸ் எல்லாம் வந்து படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு உதவி, அப்புறம் வந்து அன்எம்ப்ளாய்டு கிராஜுவேட்ஸ்க்கு, அப்புறம் அந்த கொலட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஏதாவது நம்ம லோன் வாங்கணும்னா ஏதாவது ஒரு அடமானம் மாதிரி ஏதாவது கொலட்ரால் அந்த இது வைக்கணும் பேங்க்கில், அந்த மாதிரி இல்லாமல் ஃப்ரீ எஜுகேஷனல் லோன்ஸ் வந்து தர மாதிரி வந்து அந்த வசதிகள்லாம் செஞ்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சேஃப்கார்டு பண்ணுவோம் நாங்கள் லோக்கலில் ப்ரைவேட் செக்டர் ஜாப்ஸை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அப்புறம் லா வந்து என்ன பண்ணுவோன்னா, என்ஷூர் பண்ணுவோம், டிரான்ஸ்பரன்சி இருக்கும் கவர்மெண்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காரு. 234 தொகுதிக்கும் வந்து அந்த கேண்டிடேட்ஸை அதை வந்து அனௌன்ஸ் பண்ணின பிறகு என்ன பண்ணியிருக்காருன்னா, விஜய் வந்து ஸ்டூடெண்ட்ஸு கிளாஸ் 12 வந்து பிஹெச்டி அந்த இது வரைக்கும் வந்து கொலாட்ரல் ஃப்ரீ லோன்ஸ் வந்து 20 lakhs வரைக்கும் வந்து கிடைக்கிற மாதிரி வந்து என்ஷூர் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. சில பசங்கள்லாம் நல்லா படிப்பாங்க, பட் புவர் ஃபேமிலியில் இருப்பாங்க. அந்த மாதிரி இவங்களுக்குலாம் வந்து இந்த வசதிகள்லாம் அந்த இதெல்லாம் எஜுகேஷனில் அந்த இதெல்லாம் லோன்லாம் வந்து பண்ணித்தரப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இப்போ கிராஜுவேட்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வேலை கிடைக்கல, சப்போஸ் அவங்களுக்கு 29 வயசு ஆகிடுச்சு, அதுக்கு மேலே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எவ்ரி மந்த் ஒரு 4000 rupees கிடைக்கிற மாதிரி பண்ணுவோம் நாங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் வந்து டிப்ளமோ ஹோல்டர்ஸ் அவங்களுக்குலாம் வந்து 2500 பர் மந்த் வந்து கிடைக்கிற மாதிரி நாங்கள் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கிற வரைக்கும் வந்து நாங்கள் அசிஸ்டன்ஸ் கொடுப்போம், உதவி பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து விஜய் வந்து சொல்லியிருக்காரு. டிவிக்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரப்போஸ் பண்ணுறோம், 5 lakh ஜாப் வந்து க்ரியேட் பண்ணி சிஎம் பப்ளிக் சர்வீஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற அந்த இதில் வந்து பஞ்சாயத்து அர்பன் லோக்கல் பாடியிலலாம் வந்து க்ரியேட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காரு. எப்படி அவங்க வந்து வேலைவாய்ப்பை வந்து க்ரியேட் பண்ணுவாங்கிறத சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 100% கவர்மெண்ட் சர்வீஸ் கொடுப்போம் நாங்கள் அப்படின்னு டோர் ஸ்டெப்ஸில், அப்புறம் வந்து 18,000 ஏர்ன் பண்ணுற மாதிரி வந்து பர் மந்த்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. இது யார் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது பர்டிகுலராக போடல அந்த 18,000 பற்றி சொல்லும்போது. ப்ரைவேட் செக்டார்ஸில் வந்து என்னென்னா, அவர் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காரு. தமிழ் எம்ப்ளாய்மெண்ட் கிரெடிட் சிஸ்டம் அப்படிங்கிறத ஆஃபர் பண்ணுவார், இன்சென்டிவ்ஸ் இந்த கம்பெனிஸ்க்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. 75% வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி அவங்களுடைய அந்த ஒர்க் ஃபோர்ஸ் அந்த தமிழ்நாட்டிலேருந்து அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. இவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, 25 lakh கொலட்ரல் ஃப்ரீ லோன்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அவருடைய அர்லியர் அந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸில் வந்து March 7th அதை பண்ணியிருந்திருக்காரு. அதில் வந்து விமனை வந்து ஓட்டர்ஸை டார்கெட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இப்போ வந்து மோர் அனௌன்ஸ்மெண்ட் வந்து இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. இனியும் நிறைய அனௌன்ஸ்மெண்ட் வரும். வெல்ஃபேர் ஆஃப் ஃபார்மர்ஸு, ஃபிஷர்மென், டீச்சர்ஸ், அப்புறம் வந்து வீவர்ஸ், அப்புறம் மற்றவங்கள பற்றி அண்ட் அதர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. திரும்பி அதே பாயிண்ட்டுக்கு வந்திருக்காரு. அவர் அந்த அட்டாக் அந்த ரூலிங் பார்ட்டி அதை பற்றி பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, வலியுறுத்தியிருக்காரு. இந்த எலெக்ஷன் வந்து கன்சர்ன்டு 2 இதுக்கும் இடையில தான், ரூலிங் பார்ட்டிக்கும் டிவிக்கும் இடையில தான் அப்படிங்கிறத வந்து அங்கே வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்காரு அவர். இப்போது இவ்வளோ ப்ராமிஸ்கள் வந்து பண்ணியிருக்காரு. அந்த மாமன் சீர், அப்புறம் வந்து எல்லாருக்கும் ஃப்ரீ பஸ்ஸு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காரு நிறைய. இதில் வந்து இவர் இப்போது ஜெயிச்சார்னா அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாரா, என்ன ஏது அப்படிங்கிறது, ஃபினான்ஷியல் க்ரைசஸ்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுவார் அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். பட் இருக்கிறவங்க எலிஜிபிளாக இருக்கிற எல்லாருமே வந்து கண்டிப்பாக ஓட்டு போடணும். அப்போ தான் வந்து ஓட்டு போடும்போது தான் நம்மளுக்கு நல்ல ஒரு நாட்டுக்கான தலைவர் நம்மளுக்கு வந்து கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.